எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் கறி ரெசிபி, அப்புறம் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய லேயர் பரோட்டா. இது ரெண்டு தான் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் லைட்டாக சூடானதும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம சேர்க்குற வெங்காயம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறம் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் நம்ம மசாலா அதிகமாக சேர்க்க போகிறது இல்லை, நம்ம சேர்க்குற தக்காளி வெங்காயம் தான் இதுக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அடுத்ததான் வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம புதினாவோ மல்லி இலையோ இல்லைனா ரம்பலையோ எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. சிம்பிளாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்ததாக இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது நல்ல மணம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு பொரிஞ்சிருக்கணும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அடுத்ததாக இதில் குட்டி குட்டியாக கட் பண்ண 125 கிராம் தக்காளி, அப்புறம் கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணால் தான் இது சீக்கிரம் மேஷ் ஆகும், இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்று அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி சீக்கிரம் வதங்கணும், ஸோ அதுக்காக வேண்டி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிடலாம். இதில் நான் 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறது இல்லை. உங்களுக்கு காரம் இன்னும் வேணுச்சுன்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் இதில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கனில் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நான் எப்போவுமே மஞ்சத்தூள் போட்டு தான் வாஷ் பண்ணி எடுப்பேன். இப்போது இந்த கிரேவி சிக்கன் எல்லாத்துலேயுமே நல்லா படுற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இதில் நிறைய மசாலா சேர்க்க போகிறது இல்லை. பேச்சுலர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக வேண்டி கடையில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய சக்தி சிக்கன் மசாலாவில் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திடீர்னு வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் கூட, சமைக்க தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பராக சமைச்சிடலாம். இப்போது இந்த கறி குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு 1 டம்ளர் வாட்டர் சேர்த்துக்கிறேன். சிக்கனுங்கிறதுனால இதை 10 நிமிஷத்துலேயே சமைச்சிடலாம். இதுவே மட்டனாக இருந்தால் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் நினைக்கலாம் குக்கரில் சமைக்கலாமேன்னு சொல்லிட்டு, பட் குக்கரில் சமைக்கிறத விட இந்த மாதிரி சமைக்கும்போது தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை மூடி போட்டு குக் பண்ணேன்னா கறி சீக்கிரமே வெந்துடும். ஸோ அதனால் இதை மூடி போட்டு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிறேன். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி முக்கால்வாசி வெந்துருச்சு. இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ட்ரை ஆகணும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கிடலாம். இந்த தண்ணி எல்லாமே வற்றி இது நல்லா சுருண்டு வரணும். இது எல்லா வித சாதத்துக்கும், அப்புறம் இடியப்பம், சப்பாத்தி, பரோட்டா எல்லா டிஷ்ஷுக்குமே இது ஒரு நல்ல காம்பினேஷன். வெறும் 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். சஹர் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. கடையில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு மசாலாவை யூஸ் பண்ணி சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைச்சு அசத்தலாம். இப்போது சிம்பிள் அண்ட் டேஸ்டி சிக்கன் கறி ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது சைட் டிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது மெயின் டிஷ் பண்ணணும்ல. மதியம் செஞ்ச சிக்கன் மீதி இருந்துச்சு. அதுக்கு நைட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசனையாக இருந்துச்சு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க, பை 1 get 1. ஸோ இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவோ ஃப்ளேவர்ஸோ ஆட் பண்ணலை அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ நம்ம வாங்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. வாங்கிட்டு வந்தியாச்சு. இப்போ இதை நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். இதோட ரேட் 80 ருபீஸ். ஒரு பாக்கெட்டில் 5 பரோட்டா இருக்கும். நம்ம ஆஃபரில் வாங்கினதுனால 10 பரோட்டா கிடச்சிது. நான் இதில் லைட்டாக ஆயிலை சுற்றி விட்டுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இது ஹாஃப் குக்குடு பரோட்டா. ஸோ இதை 2 சைடும் நம்ம திருப்பி போட்டு அப்புறம் எடுத்துடலாம். மைதா உடம்புக்கு நல்லது கிடையாது, நம்ம மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணணும். ஆனால் டின்னருக்கு எதுவுமே இல்லை, பட் ஆஃபரும் போட்டிருந்ததுனால சரி நம்ம வாங்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். இதை நான் தவாவிலேருந்து எடுத்துட்டேன். இது ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற அதே லுக்லேயே இருக்குது. நல்லா லேயராகவும் வந்திருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி நம்ம ட்ரை பண்ணாமல் எப்போவாவது வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம். திடீர்னு வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டால் கூட இந்த சிம்பிளான சிக்கன் கறி ரெசிபியை செஞ்சுட்டு அப்புறம் இது கூட இந்த மாதிரி ரெடிமேடாக பரோட்டா வாங்கி நம்ம சூப்பராக ஒரு விருந்து வச்சிடலாம். இந்த மாதிரி ரெடிமேடாக வாங்கிட்ட கூட நம்மளே பரோட்டாவையோ இல்லை சப்பாத்தியோ ஹாஃப் குக் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காம்போ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.